வெல்கம் டு ஐடாமேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.4 ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் P of minus 5, 2 and parallel to the line joining the points Q of 3, minus 2 and R of minus 5, 4. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். The slope of the line joining the points, அந்த Q அண்ட் ஆருங்கிற ரெண்டு பாயிண்ட்டுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ Qவோட பாயிண்ட் x1 y1, ஆரோட பாயிண்ட் x2 y2. 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ y2 அப்படிங்கிறது வந்து 4, y1ங்கிறது -2, x2ங்கிறது வந்து -5, x1 வந்து 3. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 4 + 2 ரெண்டும் சேம் சைடு அதனால ஆட் பண்ணணும். -5 -3னா -8. இப்போ 6/-8. இது ரெண்டையும் வந்து நம்ம 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 4 2s are 8. ஸோ 3/-4, எம்மோட வேல்யூ -3/4. இப்போ நம்ம வந்து ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அண்ட் பேரலல் டு த லைன் ஜாயினிங் அப்படின்னா -5, 2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக போகிறதும் இந்த லைன் ஜாயினிங் பாயிண்ட்டுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட்டுக்கு பேரலாக தான் இந்த லைன் ஜாயினிங் பாயிண்ட் இருக்குது. இந்த லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸோட ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த பாசிங் த்ரூ த பாயிண்ட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்லோப் ஆஃப் எனி லைன் பேரலல் அப்படின்னா இந்த கண்டிஷன் பேரலல். அப்போ ரெண்டு லைனோட ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ m ஈக்குவல் டு -3/4 அப்படின்னா பேரலல் டு த லைன் ஜாயினிங் Q அண்ட் R அப்படின்னா அதோட ஸ்லோப்பு வந்து -3/4 தான். பேரலல் அப்படின்னா சேம் ஸ்லோப்புன்னு அர்த்தம். சின்ஸ் பேரலல் லைன்ஸ் வில் ஹாவ் த சேம் ஸ்லோப். The equation of the line passing through the point x1, y1 and having slope m. அதாவது ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் அண்டு ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து P ஆஃப் -5, 2. நம்ம ஸ்லோப் இந்த லைன் ஜாயினிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் -3/4. அது பேரலாக இருந்ததுனால ஹேவிங் த சேம் ஸ்லோப்னு சொன்னோம். அதனால நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஈக்குவேஷனோட ஸ்லோப்பும் வந்து -3/4. ஸ்ட்ரைட் லைனோட அந்த ஸ்லோப்பு -3/4. அப்போ y மைனஸ் y1 இந்த பாயிண்ட் P வந்து x1 y1 நம்ம எடுத்துக்கணும். x1 y1. அப்போ x1 வந்து -5, y1 வந்து 2. y minus y1, y minus 2 equal to m into m வந்து -3/4 into x minus x1. x1 அப்படிங்கிறது -5. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ -3/4 x + 5. இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்க 4 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ 4 into y minus 2 equal to -3 into x + 5. இந்த 4ஐ இன்சைட் மல்டிப்ளை பண்ணலாம். 4 into y 4y minus 4 2s are 8 equal to -3 into x minus 3x minus into plus minus 3 5s are 15. இப்போ எல்லா டேர்மையும் நம்ம ஒரே சைட் கொண்டு வந்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம். -3x கம்ஸ் திஸ் சைட் ப்ளஸ் 3x ஆகிடும். அதே மாதிரி -15 இந்த சைட் வந்தால் +15. இப்போ நம்ம ஆர்டர் படி எழுதிக்கலாம். 3x + 4y -8 + 15 equal to 0. இது ரெண்டும் ஆல்டர்னேட் சைனாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். 15 - 8 வந்து 7. இப்போ 3x + 4y + 7 equal to 0 is the equation of the straight line, required equation. அந்த P of -5, 2 வழியாக போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் 3x + 4y + 7 equal to 0. Thank you children.